எடப்பாடி கையேறு நிலையில் இருக்கிறார். காலம் அவரை கைவிட்டு விட்டது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற தலைவராக இன்றைக்கு பொதுமக்கள் அவரை கருதுகிறார்கள் என்பதை விட அதிமுக தொண்டர்களே அப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கூட்டம்லாம் 200 ரூபா கூட்டம், 200 ரூபா கூட்டிட்டு வந்து அதில் நின்று ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். பேசாமல் போயிட்டு இருக்காரு. அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிற கூத்தே தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. அமித்ஷா அதிமுகவை கைப்பற்றியது மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறார். இவர் கூட்டணிக்கு சீஃப் எடப்பாடி பழனிசாமின்னா அந்த சீஃபாக அவர் மதிக்கலை. அவரே அறிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதுல பாஜக பங்கேற்கும்னு அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கிற வேண்டியது நீ. அப்ப உன் இருப்பையே தக்க வைத்துக் கொள்ள முடியாத முதுகெலும்பு இல்லாத கோழை எடப்பாடி பழனிசாமி. இப்ப என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிமுக ஆட்சி தான், கூட்டணியில பங்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா எடப்பாடியை மாற்றி விட்டு இன்னொருவரை கொண்டு அதில் உட்கார வச்சிருவாங்க.